இந்த முத்துவேலு சக்திவேலும் இந்த அளவுக்கு உடனே மனசு மாறிடுவாங்கன்னு சொல்லி பாட்டியே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. தங்கமேல் பத்தின உண்மைலாம் எப்ப வெளியே தெரிய வந்துச்சோ அப்பயே வந்துட்டு வீட்டுல 2 நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் சரவணனுக்கு இந்த தங்கமேலோட குடும்பத்துல இருந்து பெரிய ரிலீஃப் கிடைச்சிருச்சு. இன்னொரு பக்கம் இத்தனை நாள போட்டி பொறாமையோட எப்ப பார்த்தாலும் சண்டையா நடந்துகிட்டு இருந்த இந்த முத்துவேல் குடும்பமும் பாண்டியன் குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. தான் தங்கச்சி குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதும் முதல்ல வந்து நிக்கிற முத்துவேலு சக்திவேலும் பிரச்சனை முடிகிற வரைக்குமே பாண்டியன் வீட்டாளர்களோட கூடயே இருந்து பிரச்சனையில இருந்து அவங்களை காப்பாத்தி வீட்டுல கொண்டாந்தே விட்டு வந்துடுறாங்க. என்னதான் நம்ம குடும்பத்து மேல இந்த அளவுக்கு கோபமும் வன்மமும் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்காக வந்து நின்னது அவங்க தானே அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற பாண்டியனை வந்துட்டு மனசுல இந்த பகையெல்லாம் மறந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம பாண்டியன் வந்துட்டு டைரக்டா முத்துவேலோட கையை பிடிச்சு நன்றி சொல்லிடுறாரு. என்னதான் வாய் வார்த்தையா அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை நாங்க வந்து நிப்போம் அப்படிங்கறத சொல்லாம எல்லாத்தையுமே செயல்ல காமிச்சிட்டு இந்த முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இன்னமே பழைய பகையெல்லாம் கொஞ்சமா இருக்கதான் செய்யுது. அப்படிதான் இந்த தடவை பாட்டி வந்து சாப்பிட உட்கார்றப்ப ரொம்பவே சந்தோஷத்தோட அழுதுகிட்டு இருக்காங்க. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுலமா, உன் மகளை காப்பாத்தியாச்சுல, அப்புறம் ஏமா இன்னமே அழுதுகிட்டு இருக்கிற, அதான் அவங்களை கொண்டாந்து வீட்டுல விட்டோம்ல, இன்னமும் ஏமா அழுதுகிட்டு இருக்கிற அப்படி சொல்லி சக்திவேல் வந்து அவங்க அம்மா பார்த்து கேள்வி கேட்கிறாரு. நான் ஒண்ணு இப்ப சோகத்துல அழுகல, ரொம்பவே சந்தோஷத்துல அழுகிறேன். இந்த 2 குடும்பம் எப்போ ஒண்ணு சேரப்போ சொல்லி நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட ஆசை எல்லாமே நிறைவேறிடுச்சு. நான் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஏன்டா மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுட்டு இத்தனை நாளா வெளியே காட்டிக்காம இருந்தீங்க? கோமதிக்கு ஒரு பிரச்சனைனதும் முதல் ஆளா போய் நின்று நீங்க 2 பேரும் தானே. இதே மாதிரி தானே நீங்க ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கணும். இத்தனை வருஷமா அது எதையுமே பண்ணாம ஏன்டா அந்த குடும்பத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லி பாட்டியை வந்து புரியாம முத்துவேல் சக்தியில பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. அப்பதான் முத்துவேலுமே வந்து பாட்டி கிட்ட நாங்க ஒண்ணு அந்த பாண்டியன் குடும்பத்து மேல பாசத்துல போய் அவங்களை காப்பாத்திட்டுலாம் வரல. கோமதி என்ன இருந்தாலும் அது நம்ம வீட்டு பொண்ணு, அதே மாதிரி தான் ராஜி என்னோட பொண்ணு. அவங்க 2 பேருக்கு ஒரு கஷ்டம்னா பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவங்க மேல எனக்கு இன்னமே கோபம் இருக்கதான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவங்க ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுட்டு அதை வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் மோசமான ஆள்லாம் கிடையாது. இப்பயுமே சொல்றேன், எனக்கு கோமதி மேலே ராஜி மேலே பாசம்லாம் கிடையாது. ஆனா அதுக்காக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பார்த்து நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் கடைசி வரைக்கும் கூடயே இருப்பேன். இதுக்கு மேலே நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் சக்திவேலுமே வந்து பாட்டி கிட்ட நடக்கிறதெல்லாம் பார்த்து உடனே நாங்க 2 பேரும் மனசு மாறிட்டோம் நீ நினைச்சிடாதமா, நம்ம வீட்டு பொண்ணுங்க 2 பேருமே பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனை நாங்க தலையிட்டோம். மத்தபடி இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் போய் நாங்க அந்த பாண்டியன் குடும்பத்தோட உறவாடிடுவோம்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் ஒரு காலமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பாட்டி வந்து சக்திவேல் கிட்ட நீங்க அது மாதிரி எல்லாம் ஒன்னும் உறவு கொண்டாடலாம் வேண்டாம், நீங்க இது வரைக்கும் பண்ண உதவி எனக்கு பெரிய உதவியா தான் தெரிஞ்சு. இத்தனை நாள் இந்த 2 குடும்பத்தை ஒன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு, எனக்கு இதுவே போதும், பெரிய விஷயம் தான். எனக்கு இதுக்கு மேல பெரிய ஆசை எதுவுமே கிடையாது. எனக்கா நீங்க 2 பேரும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த கோமதி ராஜிக்காக நீங்க வந்து இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி நம்ம வீட்டு பொண்ணுக்காக நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படி சொல்லி பாட்டி வந்து முத்துவேல்கிட்ட கேட்கறாங்க. என்னமா பண்ணணும், எதுவா இருந்தாலும் சொல்லுமா, நான் செய்யறேன் அப்படி சொல்லி முத்துவேலுமே கேட்கறாரு. வேற ஒண்ணும் இல்லப்பா, அந்த கதிருக்கு ராஜிக்கு வந்துட்டு நம்ம விருப்பம் இல்லாம அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சொல்ல போனா கதிருக்கு ராஜிக்குமே வந்து அவங்க கல்யாணத்துல விருப்பமே இல்ல, எதர்ச்சி நடந்த கல்யாணமா இருந்தாலும் இப்ப கதிர்ராஜ் 2 பேருமே அவ்வளவு சந்தோஷமா ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம எதுவுமே செஞ்சது கிடையாது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அவங்க கூட நம்ம சண்டை தான் போட்டுருக்கோம். அவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதே இல்ல. கோமதிக்குமே இது வரைக்கும் நம்ம எதுவுமே செஞ்சதே இல்ல. சரி, கோமதிக்கு தான் வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்ல. ராஜிக்கு பாவம் இப்பதானே கல்யாணம் ஆச்சு, ராஜிக்கு நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்பா அப்படி சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி இப்படி பேசுறத பார்த்ததுமே சக்திவேலுக்கு கோவம் ரொம்பவே வர ஆரம்பிக்குது. நம்ம எதுக்குமா தேவையில்லாம ராஜிக்கு போய் செய்யணும், ராஜி நம்ம பேச்சை கேட்டுட்டு நம்ம சொல்ற பையனை கல்யாணம் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ராஜிக்கு வேணுங்கிறத விட அதிகமாவே செஞ்சிருந்திருக்கலாம். ராஜி நம்ம பேச்செல்லாம் கொஞ்சம் கூட கேட்காம அதுவான் முடிவெடுத்து ஒரு வாழ்க்கையை தேடிக்கிச்சு. அப்படிப்பட்ட ராஜிக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நானே சரின்னு சொன்னாலும் கண்டிப்பா அண்ணே சரின்னு சொல்ல மாட்டாரு அப்படி சொல்லிட்டு முத்துவேலோட கோவத்தை தூண்டி ஒரு மாதிரி சக்திவேல் பேச ஆரம்பிக்கிறாரு. இருந்துமே பொறுமையா பாட்டி சொல்றதெல்லாம் கேட்கிற முத்துவேல் வந்துட்டு சரி என்னதாமா பண்ணணும்னு சொல்ற சொல்லுமா அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் உங்ககிட்ட நகையோ பணமோ கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கல, அவங்கள ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு வயிறார சாப்பாடு மட்டும் போட்டு அனுப்பிச்சிட்டாலே எனக்கு போதும், அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல அப்படி சொல்லி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. சாப்பாடு மட்டும் தானே போடணும், வேற எதுவும் இல்ல. நான் கூட நீ ஏதோ நகை பணம் இல்ல சொத்து ஏதோ கொடுக்க போறியா அப்படி சொல்லி தான் நான் நினைச்சேன். சாப்பாடு போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டலாமா அப்படி சொல்லி சக்திவேலுமே கேட்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியதான நம்மளோட கடமை, கண்டிப்பா அவங்க 2 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுடலாம். என்னைக்கு வர சொல்ல போறீங்க அப்படி சொல்லி முத்தியால அவங்க அம்மா பார்த்து கேட்கிறாரு. இந்த விஷயத்துல நான் தலையிட முடியாதுப்பா, ராஜி உன்னோட பொண்ணு, உன்னோட முடிவு தான் இது எல்லாமே. நான் போய் கதிராஜி வந்து இங்க சாப்பிட கூப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது, உன் பொண்ணு நீ தான்ப்பா கூப்பிடணும். கதிராஜி 2 பேருமே பார்த்து நீ தான் அவங்கள நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கலச்சிட்டு வரணும், இது எல்லாமே உன்னோட பொறுப்பு தான் அப்படி சொல்லி இங்க பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைங்கிறனால தான் நான் கூட போய் நின்னேன். அதுலயும் கோமதி ராஜ் 2 பேர் தலையிட்டு இருக்காங்க, அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வீட்டுல போய் நான் கலந்துக்கிட்டு இந்த அளவுக்கு உங்களை பிரச்சனை இருந்து காப்பாத்தி கொண்டு வந்து விட்டுருக்கேன். அதுக்காக நீ சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாதுமா அப்படி சொல்லி முத்தியல் வந்து இங்க பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே மறுபடியும் அழுகிற பாட்டி வந்துட்டு எனக்கா இது கூட பண்ண மாட்டீங்களாப்பா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தா அவங்களை காப்பாத்திட்டீங்க, ஒரு நேரம் அவங்களை நம்ம வீட்டு சாப்பாடுக்கு கூப்பிட்டா என்ன, இதுல என்ன ஆயிர போது, எனக்கா இது கூட செய்ய மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் முத்தியலை வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே யோசிக்கிற முத்தியல் வந்துட்டு பதில் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு. அப்பதான் சக்திவேல் வந்து முத்தியல் கிட்ட நம்ம என்ன காசு போன சொத்து எதுவாக கொடுக்க போறோம், சாப்பாடு தானே போட போறோம், ஊர்ல இருக்கிற யாருக்கோ சாப்பாடு போறதா நினைச்சுக்கோங்க, நமக்கும் புண்ணியமா போகும், பேசாம நம்ம 2 பேருமே போய் சொல்லி கதிராஜ் 2 பேருமே சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப சக்திவேல் வந்து பாட்டியோட முடிவுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. உடனே வீட்டு விட்டு கிளம்புற முத்துவேல் சக்திவேலும் டைரக்டா போய் பாண்டியன் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. தன்னோட அண்ணங்க வீட்டுக்கு வெளியே நிக்கிறத பார்த்துமே வீட்டு விட்டு வெளியே வர பழனி வந்துட்டு என்ன வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள வாங்கினேன் அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. நான் உன்னைக்கு சொந்த கொண்டாடுறதுக்காக வரல, கதிராஜ் 2 பேருமே எங்க இருக்காங்க, வீட்டுல தான் இருக்காங்களா, அவங்களை
வெளியே கூப்பிடு அப்படி சொல்லிட்டு முத்துவேல் கூப்பிடுறாரு. அவங்க 2 பேரும் இங்க இல்லனே அவங்க காலையிலே வந்து அவங்களோட ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. என்ன எதுவும் பிரச்சனையா சொல்லுங்களே அப்படி சொல்லிட்டு பழனி கேக்குறாரு. ஒண்ணு இல்ல அவங்க 2 பேரும் நாங்க விருந்துக்கு கூப்பிடலாம்னு வந்திருக்கோம். அவங்க ஆபீஸ் எங்க இருக்கு அப்படி சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே கதிராஜை பார்க்கறதுக்காக அவங்களோட ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. உடனே வீட்டுக்குள்ள ஓடி போற பழனி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே கோமதிகிட்ட பாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அன்னைகளோட மனசு ரொம்பவே மாறிடுச்சு. இப்பதான் அன்னைக்கு 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்து கதிராஜ் 2 பேருமே சாப்பிடுறதுக்கு வர சொல்லிருக்காங்க. அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள கூப்பிட்டே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கதிரோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு கதிராஜை பார்க்கறதுக்காக முத்துவேல் சக்திவேல் வந்து அவங்களோட ஆபீஸ் கிளம்பி போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பழனி இங்க சொல்றதெல்லாம் கேட்டு பாண்டியன் கோமதி 2 பேருக்குமே சந்தோஷம் தாங்க முடியல. என்ன கோமதி உண்மையிலே உங்க அண்ணன் திருந்திட்டாங்க போல. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப உங்க அண்ணன் சுத்தமா என்னாலே நம்ப முடியல. உங்க அண்ணன் இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு பாண்டியனே வந்து முத்துவேல் சக்திவேல் பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அம்மாவும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி தான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே கடைசி காலத்திலேயாவது இப்படியே அம்மா ஆசைப்பட்டபடியே இந்த 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படி சொல்லி எங்க கோமதி மேல அழுதுட்டு இருக்காங்க. இங்க டைரக்டா கதிரோட ஆபீஸ்க்கு போற முத்துவேல் சக்திவேலும் உள்ள போய் நடக்கிறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கதிராஜ் 2 பேருமே ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் முத்துவேல் சக்திவேல் உள்ள வந்தற பார்த்ததுமே கதிர் சாக்காயிடுறாரு. உடனே போய் அவங்க அப்பா கிட்ட பேசுற ராஜீவ் வந்துட்டு வாங்கப்பா உள்ள வாங்க உட்காருங்க அப்படி சொல்லி சேர் எடுத்து போட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆபீஸ்க்கு வந்து எதுவுமே பேசாம முத்துவேல் சக்திவேல் அமைதியாவே உட்கார்ந்திருக்காங்க. என்ன பாச்சு எதுவும் பிரச்சனையா? திடீர்னு எங்களோட ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடுறீங்களாப்பா சொல்லுங்க அப்படி சொல்லி ராஜீவ் வந்து கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, நாங்க ஆசைப்பட்டபடி உனக்கு கல்யாணம் நடக்கல. உங்க 2 பேருக்கு எதர்ச்சியா கல்யாணம் நடந்திருந்தாலும் இப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் உங்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்ல. இப்ப நாங்க உனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். நாங்க ஆசைப்படுறோங்கிறத விட உங்க பாட்டி தான் அதெல்லாம் ஆசைப்படுறாங்க. உங்க 2 பேரையும் கூப்பிட்டு வீட்டுல சாப்பாடாக்கி போகணும்னு சொல்லி அம்மா சொல்லுச்சு. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு வரீங்களா அப்படி சொல்லிட்டு முத்தியால வந்து ரொம்பவே தயக்கத்தோட கதிராஜை பார்த்து கேட்கிறாரு. தன்னோட அப்பா சித்தப்பா 2 பேருமே வந்துட்டு பழைய கோவத்தை எல்லாத்தையுமே விட்டு நம்மளை சாப்பிட கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இங்க ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கு எதுப்பா நீங்க நேர்ல வந்து சொல்றீங்க, போன்ல சொல்லிருந்தா நாங்களே வந்திருப்போம்ல அப்படி சொல்லி ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்க போங்கப்பா நாங்க மதியமே கிளம்பி வரோம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புனதுமே இங்க ராஜி வந்து கதிர்கிட்ட எங்க அப்பாவும் சித்தப்பாவும் இந்த அளவுக்கு மனசு மாறணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. தங்கமேலக்கானால நம்ம குடும்பம் ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்ப எங்க அப்பாவும் சித்தப்பாவும் மறுபடியும் பேசிட்டாங்கல்ல, இந்த சந்தோஷம் தான் கண்டிப்பா அத்தைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். இதே மாதிரி இந்த குடும்பம் எப்பயுமே சண்டை போடாம சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும். நம்ம மதிய சாப்பிடுறதுக்கு அந்த வீட்டுக்கு போலாமா அப்படி சொல்லிட்டு ராஜி கேக்குறாங்க. இதுல என்ன ராஜி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? உங்க அப்பாவும் சித்தப்பாவும் வந்தே சொல்லிட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேல நம்மளால போகாம இருக்க முடியுமா? கண்டிப்பா மதிய சாப்பாடுக்கு நம்ம உங்க வீட்டு தான் போறோம் அப்படி சொல்லிட்டு கதிராஜ் 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா முத்தியலோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. கதிராஜ் 2 பேருமே ஒண்ணா முத்தியலோட வீட்டுக்குள்ள போறத பாண்டியன் வீட்டுக்கு வெளியே இருந்து எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட அன்னைகளோட வீட்டுக்கு தன்னோட பையனும் தம் வீட்டு மருமகளும் போறத பார்த்ததுமே இங்க கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. வீட்டுக்குள்ள வர கதிராஜையும் கூப்பிட்டு வடிவு மாதிரி எல்லாருமே உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த குடும்பம் எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும். என்னோட ஆசை எல்லாமே நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. கூடி சீக்கிரம் அந்த குமாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டானா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படி சொல்லி பாட்டி பேசிட்டு இருக்காங்க. பாட்டி பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிற ராஜி வந்துட்டு கண்டிப்பா பாட்டி வந்துட்டு அரசிக்கும் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறாங்க. அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ராஜிக்குமே புரிஞ்சிருது. என்னதான் தங்கமேல்னால இந்த பாண்டியன் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த தங்கமேல் குடும்பம் பண்ண பிரச்சனைனாலதான் இந்த முத்தியல் குடும்பமும் பாண்டியன் குடும்பமும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.